இந்த உலகத்திலேயே எல்லா மிருகங்களும் ஏன் இந்த மனுஷனுக்கு அடிமையாக இருக்குது? யானை நம்மளை அடிக்கலாம், புலி பாயலாம், சிங்கம் கடிக்கலாம், சிறுத்தை பிடிக்கலாம், எல்லாத்தையும் அடைக்க மனுஷன் பெரியவனாக இருக்கிறான். மனுஷனுக்கும் மிருகத்துக்கு என்ன சம்மந்தம்? ஏன் அதை மிருகன்னு வச்சான், நம்மளை ஏன் மனுஷன்னு வச்சான்? என்ன காரணம்? அது புரிதல் இல்லாதனால அது மிருகம். மனுஷங்கிறது மனம் தெளிவானதுனால மனிதன். நல்லா புரிஞ்சுங்க. அது புரிதலே இல்லாமல் இருக்கிறனால தான் அவன் மிருகம். மனிதன் என்பது மனம் தெளிவாக இருந்தால் மட்டுமே மனிதன். அப்போ இந்த மனம் தெளிவாகிறதுக்கும் தெளிவாகாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு யோசனை பண்ணிங்கன்னா, எல்லா மிருகங்களுக்கும் முதுகுத்தண்டு வளைந்துதான் இருக்கும், மனிதனுக்கு மட்டும்தான் முதுகுத்தண்டு நேராக இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போ இந்த முதுகுத்தண்டு நேராக இருக்குதுன்னா இந்த முதுகுத்தண்டில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. நீ என்ன செஞ்சாலும் சரி, நீ செய்யாட்டும் சரி, தியானம் பண்ணாலும் சரி, பண்ணாட்டும் சரி, நீ எதை அடைஞ்சாலும் சரி, நீ அடையலைனாலும் சரி, உனக்கு உண்டான நான அறிவு அது கொடுத்துரும். ஏன் கொடுக்கும்னா, இந்த பூமியிலிருந்து அடியை சொல்ல பற்றிய அதிர்வு, இந்த அதிர்வு மேல் நோக்கி வரும்பொழுது உன்னுடைய முதுகுத்தண்டு வழியாக பிரபஞ்சத்துக்கு போகுது. அப்படி போகும்பொழுது என்ன ஆகுது, உனக்கு தேவையான ஆற்றல் சக்தி அத்தனையும் அதில் வழியே வருது. அது வரும்பொழுது உனக்கு அறிவு பிறக்குது. அறிவு பிறகு நீ என்ன பண்ண போகிற? நான் மனுஷன், எனக்கு மானம், சூடு, சொர்ணை, வெக்கம், ரோசம், பாசம் எல்லாமே உண்டு. அப்போ 16 விதமான தத்துவங்கள் எனக்கு உண்டு. அப்போ இந்த 16 தத்துவத்தில் தான் நான் வாழ போகிறேன். அப்போ நான் இப்படி தான் இருப்பேன். முதல்ல ஒரு உடையை கட்டுறேன், அடுத்தது நான் சுத்தமாக இருக்கணும், நான் சோப்பு போடுறேன், சோப்பு தயார் பண்ணுறேன், தலை சீப்பு தயார் பண்ணுறேன். இப்படி ஒவ்வொன்றையும் நானே உருவாக்கி கடைசி இப்போ எங்கே வந்து நிற்கிறேன் தெரியுதா? எல்லாமே உருவாக்குவது நான் நல்லா இருப்பதற்காக உருவாக்கினேன். இப்போது எல்லாமே நான் சாகுவதற்காக உருவாக்குறேன். புரியுதா உங்களுக்கு? அன்னைக்கு ஒரு நோய் இல்லாமல் நல்லா வாழ்ந்தேன். நல்லெண்ணெய் சாப்பிட்டேன், தேங்காய் எண்ணெய் சாப்பிட்டேன், கடலை எண்ணெய் சாப்பிட்டேன். இப்போ என்ன சாப்பிட்றேன் தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு முன்னே போட்டு பொரிச்ச எண்ணெயை இன்றைக்கும் பொரிச்சாலும் சாயங்காலம் 3 மணிக்கு பச்சை தட்டி சாப்பிட்றேன் சாகிறதுக்காக. நான் இப்போ சாப்பிட்டா, நாளைக்கு சாப்பிட்டா, நாளானைக்கு சாப்பிட்டா, முல்லை சாவு வரட்டும், ஆனால் நான் பட்சத்துக்காக இருக்க மாட்டேன். சாப்பிட்றோமா இல்லையா? தினம் உண்மை. இந்த மாதிரி எல்லா விதமான உணவையும் கெடுத்துக்கிட்டோம். கெடுத்துனால என்னாச்சு? எல்லா நோயும் வருது. இந்த நோய் வர்றதுக்கு காரணம் என்ன? நம்மளுடைய அசால்ட்டு தன்மை. ஏன் அசால்ட்டு தன்மை? எல்லாமே பொருள் தேவை. பொருள் இருந்தால் தான் வாழ முடிக்கிற முடிவு கொண்டுட்டோம். அதனால் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு பணம் இருந்தால் போதும், எவன் செத்தானோ பிழைச்சானோ அள்ளி போடுறா, சாப்பிட்டோம், காசு கொடுத்துட்டு போகட்டும் அப்படின்னு அள்ளி போட்டுருக்கிறான் அவன். நாம் என்ன பண்ணுறான், டைம் ஆச்சு, 2 பச்சை சாப்பிட்டு டீ சாப்பிட்டு போயிடலாமா? நமக்கு டைம் ஆச்சு, அடுத்த வருமானத்தை பார்க்கணும், நம்ம 2 பச்சை கொடியாக சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சாப்பிட்றோம். அப்போ என்ன ஆகுது? ப்ரெஷர் வருது, சர்க்கரை வருது, எல்லா நோயும் வருது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நாம் சாப்பிட்ற உணவு சரியில்லை.